மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ஜோஸ்வா. இந்த படத்தை கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறது கௌதம் வாசுதேவ மேனன். கௌதம் வாசுதேவ மேனனுடைய மூவி கேரியர், சினிமா கேரியர், ஃபிலிம் கேரியர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் எந்த விளம்பரமும் இல்லாத வெளியே ஒரு பெரிய பரபரப்போ வரவேற்போ இல்லாமல் மிக சுருங்கின படம்னு இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த படம் நான் இப்போ சொல்ல காட்டி தான் உங்களுக்கே தெரியும் இது கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு. வருண் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ராகி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, திவ்ய தர்ஷினி ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்தை ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு எஸ்ஆர் கதிர், மியூசிக் பண்ணியிருக்காரு கார்த்தி. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன? ஹீரோயின் ராகி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக் ஸ்மக்லரை வேர்ல்டு கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக அந்த கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ட்ரக்ஸ் ஸ்மக்லருக்கு தண்டனை கிடைச்சிரும். இப்போ என்ன ஆகும்? ட்ரக்ஸ் ஸ்மக்லர் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு பெரிய குழுவை வெரைட்டியாக பிரித்து பேட்சாக பிரித்து இந்த ஹீரோயினை கொல்றதுக்கு அனுப்புவாங்க. இந்த ஹீரோயின் பாவம் எங்கே இருப்பாங்க? சென்னையில் இருப்பாங்க. உடனே இந்த ஹீரோயினை காப்பாற்றுறது ஒரு ஹீரோ வேணும் இல்லையா? அதுதான் வருண். அந்த வருண் பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்நேஷ்னல் கில்லர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு கில்லர். பணம் கொடுத்து யாரை கொலை செய்ய சொன்னாங்களோ அவங்கள கொலை செஞ்சுடுவார் இவர். இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ் காதலர், ஹீரோயின். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஹீரோ ஹெல்ப் பண்ண போவார். ஹெல்ப் பண்ண போன உடனே அவங்க ஒரு கட்டத்தில் ஹீரோவை ஏற்றுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேட்சாக வெரைட்டியாக கௌதம் மேனுடைய ஸ்டைல்லையே லுக்லேயே பார்த்தீங்கன்னா வில்லனுங்க அடியாட்கள்லாம் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் ஹீரோ கொசு பேட்டில் அடிக்கும்ல, அது மாதிரி துப்பாக்கியில் சுட்டு கொண்டு காலி பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு டக்குன்னு இது என்ன ரொம்ப ஏ கிளாஸ் படமாக இருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னா டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா பிஎன்சியை கவர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவர் மனசில் தோணி இருக்குமா. அது உடனே அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, பிஎன்சி கவர்றதுக்கு ஒரு செக்மெண்ட் வைக்கலான்னு சொல்லி மன்சூர் அலிகான் அவர் பார்த்தீங்கன்னா லோக்கல் தாதா, லோக்கல் ரவுடி, நொச்சிக்குப்பம் சாந்தம் பகுதியை சேர்ந்த ரவுடி. அந்த பகுதியை சேர்ந்தவரை கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன படங்களில் பெரிய பெரிய படங்கள் நடிச்சிருக்காரு கிருஷ்ணா. உங்களுக்கு தெரியும், இந்த படத்தை பார்த்தா தெரியும். சமீபத்தில் அவருடைய எந்த படங்களும் வரல, அதனால் மறந்துருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டீமை பிடிக்கணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் தாதாக்கள் ரவுடிகள்னாலேயே கொல்ல முடியாத ஹீரோவையும் ஹீரோயினையும் இவர் லோக்கல் சாந்தமில் இருக்கிற ரவுடி மன்சூர் அலிகான் கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறாங்க. எதுக்கு அவங்கள செட் பண்ணியிருக்காங்கன்னா பிஎன்சி ஆடியன்ஸுக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும் இல்லையா, லோக்கல் சென்னை பாஷையில் பேசுகிற மாதிரி. அதனால் சென்னை பாஷையில் பேசிகிட்டு வருவாங்க. அவங்களையே காலி பண்ணுற ஹீரோ இவங்களை சும்மா விடுவாரா? இவங்களையும் காலி பண்ணிவிடுவார். சரி, ஓகே, கிருஷ்ணா ஒரு ஹீரோவாக நடித்தவர். இவர் ஒரே சீனில் அனுப்பிச்சிடக்கூடாது. ஏன்னா மன்சூர் அலிகான் ஒரே சீனில் கொண்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கடுத்து இவர் கிருஷ்ணா அப்படி அனுப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தா அப்போ தான் டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். என்னன்னு பார்த்தா ஹீரோ வரணும், இவரும் கிருஷ்ணாவும் 10 வயசுலேயே ஃப்ரெண்டுங்க. அவங்க ரெண்டு பேருமே சாந்தவம் பகுதியில், பட்டணப்பாக்கம் பகுதியில் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அது ஒரு மோசமான ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்புறமேலுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகும். இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே அடுத்து கதைக்கு வரணும் இல்லையா? கதைக்கு வரும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர்ஸ் அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பாவே வருவார், கிட்டி. அவரும் பல படங்களில் இப்போ காணாமலே இருக்கார். உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். அவர் வருவார். ஏன்னா கௌதம் மேனன் படங்களில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக லாங்குவேஜ் இருக்கணும், கொஞ்சம் ஆளு ஸ்டைலிஷாக இருக்கணுன்றதுக்கு அவரை போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அடுத்தது இந்த ஹீரோயின் இந்த கில்லருங்கிட்ட தப்பிச்சாங்களா, ஹீரோயின் போய் வேர்ல்டு கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணி வில்லனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை. ஸோ இந்த படத்தினுடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னை நோக்கி பாயும் தோட்டாவில் ஹீரோயின் ஒரு குரூப் விரட்டிகிட்டே இருக்கும். அதில் போய் அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோ ஜாயின் பண்ணிக்குவார். அதுக்கடுத்து அச்சம் என்பது மடமையாடாவில் ஹீரோயின் ஒரு குரூப் துரத்திக்கிட்டே இருக்கும். அதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ அன்எக்ஸ்பெக்டடாக ஜாயின் ஆகிக்குவார். இப்போ இவங்க அந்த குரூப்புக்கிட்ட தப்பிச்சு எப்படி படத்தை முடிக்கிறாங்கிறது தான். அதெல்லாம் இந்தியா லெவலில் வில்லனுங்க இருப்பாங்க. ஸோ டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, இந்தியா லெவலில் ஒரு வில்லங்களை காட்டிட்டோம், இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வில்லங்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை இன்டர்நேஷ்னல் ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனையை அப்படியே பரவ விட்டுருக்காரு, பெருசாக்கியிருக்காரு. இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய கதை, இந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு. சரி, ரைட்டு, ஓகே. இந்த படத்தினுடைய ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு,
இந்த படத்தினுடைய ஹீரோ எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெய்டு கில்லர், வேர்ல்டு ஃபேமஸான பெய்டு கில்லர்னா என்ன பண்ணவர், உடம்ப ஸ்லிம்மாக வச்சுருக்கணும், எனி டைம் கோட் சூட் இருக்கணும். ஏன்னா இவர் ஃபைட் பண்ணக்கூடிய வில்லனுடைய ஆட்களே கோட் சூட்டோட வரும்போது இவர் எப்படி இருக்கணும், அது மாதிரி தான் இருப்பார். நடிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல சான்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் ஹீரோ அந்த படத்தில் ஒத்துருப்பார். பட் ஆனால் அது மாதிரி எந்த இடமுமே கிடையாது. இந்த படத்தினுடைய ஹீரோயின் ராக்கி, அவங்க எதுக்காக வந்து இவரை லவ் பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்னு சில சீன்களை சொல்லிட்டு அதே காரணத்துக்காக திரும்ப இவரை லவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இவங்க 2 பேருமே எனி டைம் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் மாதிரி ஒரே ரூம்லேயே இருப்பாங்க. அடுத்து வந்து ஹீரோக்கிட்ட இவங்க ஹீரோயின் கர்ப்பமாயிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு இட்டிக்கிட்ட சொல்லுவாங்க ஹீரோயின். இது மாதிரி கௌதம் மேனன் படங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே ஹீரோ ஹீரோயின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான இடமே இல்லை. அவங்க தங்களுடைய நடிப்பை எந்த இடத்துலையுமே வந்து டெலிவரி பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, திவ்யதர்ஷினி நடித்த படங்கள்லேயே இந்த படத்தில் தான் அவங்க கொஞ்சம் அதிகமான சீனில் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சென்னை போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களையும் வந்து வந்து ஒரே ஒரு செங்கல் எடுத்து அடித்து மயக்கம் போட வச்சுருவார். இந்த மாதிரி இந்த படத்தில் சின்ன சின்ன காமெடிகள் இல்லைங்கிற குறையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து கார்த்திகினுடைய இசை வந்து கௌதம் மேனன் படங்கள்னா பாட்டு வந்து நல்லாயிருக்கும். ரீரெக்கார்டிங் வந்து சில இடங்களில் வந்து மிரட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த கதையவே இவர் வந்து இவ்வளோ லேசியாக உருவாக்குறதுனால மியூசிக் டைரக்டருக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை. எஸ்ஆர் கதிரினுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்குது. இந்த ரிச்னஸ் வந்து கௌதம் மேனன் படங்களில் இருக்கக்கூடியது தான். மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கும்போது பளபளப்பாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பளபளப்பே இல்லாமல் அட்டை மாதிரி இருக்கும். அதனால் இந்த படத்தை வந்து ஒரு அட்டகத்தி படம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் படத்தை பார்த்து வெளியே இருந்தால் உங்களுக்கு தான் அந்த ஃபீல் வரும். மல்டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.